Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஆனால் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ரைஸ் ஃப்ளோர் வச்சு செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக் எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோகோனட் பவுடர். நீங்கள் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோகோனட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கோகோனட் பவுடர் தான் இருந்தது, அதால் தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். இந்த ரெசிபிக்கு சுகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா இருக்கும். இல்லை இன்கேஸ் உங்களுக்கு சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு ஏலக்காய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது அது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேட்டர் வந்துட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1/4 கப் அளவுக்கு நான் குட்டி குட்டியாக ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதால் நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு பேட்டர் வந்துட்டு திக்காக இருந்தால் போதும். இது இப்போ செட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இந்த பிளேட்டுக்கு கீ வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் நான். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தின் லேயராக சேர்த்தா போதும், ரொம்ப பேட்டர் சேர்க்க வேண்டாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் வந்துட்டு நான் இந்த பிளேட்டில் சேர்த்துட்டு இப்போ இது மேலே லைட்டாக நம்ம இந்த மாதிரி செசமி சீட்ஸ் கருப்பு எள்ளு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் எள்ளு வந்துட்டு ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த மாதிரி ரெசிப்பியில் ஆட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு போதும். இது வந்துட்டு நம்ம இப்போ அப்படியே ஸ்டீமரில் எடுத்து வச்சு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீமர் உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னாவே இது நல்லா வெந்துடும். இது வந்துட்டு 10 மினிட்ஸாக நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த பிளேட்லேருந்து செப்பரேட்டாக எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் ஜஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் a lot to me. வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.